சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தரமில்லாத குடிநீர் கேன்களை விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குடிநீர் கேன் விற்பனை அதிகரித்துள்ளது. இவற்றை பயன்படுத்தி சிலர் தரமில்லாத மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய குடிநீரை விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் குடிநீர் கேன் விற்பனையை கண்காணிக்கும்படி அனைத்து மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது தொடர்ந்து பலமுறை புகார்கள் வந்தால் அவற்றின் உரிமத்தை ரத்து செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு கேனை 30 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்றும் விதி மீறும் உரிமையாளர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வெற்றி என்பது வெறும் மதிப்பெண்களில் மட்டுமல்ல, சமூகத்தின் எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொண்டு தளராத மனதுடன் தொடர்ந்து முன்னேறுவதிலும் உள்ளது எனவும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரை சேர்ந்த மாணவி பிராச்சி நிகம். உருவக்கேலிகளை தாண்டி கல்வியில் மாபெரும் சாதனை படைத்த அனைவரின் நெஞ்சங்களிலும் நிறைந்துள்ளார். 2024 ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநில 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிராச்சி நிகம் 600க்கு 591 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். இந்த செய்தி வெளியாகி அவரது புகைப்படம் இணையத்தில் வைரலானது போது பலர் அவரை பாராட்டினாலும் இணையவாசிகள் ஒரு பகுதியினர் அவரது முகத்தில் இருந்த முடிகளை வைத்து மிகவும் கீழ்த்தரமாக உருவக்கேலி செய்தனர். ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டாட வேண்டிய அந்த தருணத்தில் சமூக வலைதளங்கள் அவரை தேவையில்லாமல் விமர்சித்தன. அந்த சிறுவயதிலேயே பிராச்சி நிகம் காட்டிய முதிர்ச்சியும் தைரியமும் பலரையும் வியக்க வைத்தது. விமர்சனங்களால் சோர்வடையாத அவர், என் முகம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, என் மதிப்பெண்கள் தான் முக்கியம் என்றும், என்னை இறைவன் எப்படி படைத்துள்ளானோ அப்படியே நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் எனவும், சாணக்கியர் கூட அவரது தோற்றத்திற்காக விமர்சனம் செய்யப்பட்டார், ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை எனவும், அவரைப் போலவே நானும் என் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் என்று அழகாக பதிலளித்துள்ளார். அவரது இந்த தன்னம்பிக்கை பேச்சு விமர்சித்தவர்களை வெட்கி தலைகுனிய வைத்ததுடன் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் ஆதரவையும் பெற்று தந்தது. 2 ஆண்டுகள் கடந்தன. விமர்சனங்களை தனது உழைப்பால் வென்ற பிராச்சி தற்போது 2026 ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 91.20% மதிப்பெண்கள் பெற்று தனது கல்வி திறனை மீண்டும் நிரூபித்துள்ளார். கணிதத்தில் 99%, இந்தியில் 96%, வேதியியலில் 95%, இயற்பியலில் 93%, பல பாடங்களில் பிராச்சி அசத்தியுள்ளார். ஆங்கிலத்தில் அவர் 73 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதற்கும் ஒரு வலுவான காரணம் உள்ளது. இந்தியாவின் தலைசிறந்த தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான IITயில் சேர்ந்து ஒரு சிறந்த பொறியியலாளர் ஆக வேண்டும் என்பதே பிராச்சியின் கனவாக உள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் வரும் கேலிகள், மனச்சோர்வை ஏற்படுத்தும் கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு தனது கனவை நோக்கி ஓடும் பிராச்சி நிகம் உண்மையிலே இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் எனவும், ஒருவரின் உண்மையான அழகு அவரது அறிவிலும் விடாமுயற்சியிலும் தன்னம்பிக்கையிலும் தான் இருக்கிறது என்பதை இந்த சமூகம் பிராச்சியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தகவல் வெளியானது. அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட குறைந்தபட்சம் 50 மாணவர்களை கூடுதலாக சேர்க்கை செய்யும் அரசு பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசால் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை ஊக்குவித்து 2026-27 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் கணிசமான அளவில் மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தினை அதிகரிக்க வேண்டும் என்று கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கு 1ஆம் வகுப்பில் 97,737 முதல் 8ஆம் வகுப்புகளில் மழலையர் வகுப்புகளில் மாணவர்களும் 8,178 மாணவர்களும் 6,796 மாணவர்களும் என மொத்தம் 1,12,711 மாணவர்கள் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் நேற்று மாலை 4 மணி வரை மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து உலக நாடுகளும் முதலீட்டாளர்களும் அமெரிக்க டாலரின் பக்கம் தங்களது முதலீடுகளை திருப்பியுள்ளனர். இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவாகியுள்ளது. இன்னொரு பக்கம் தங்கம் விலை இறங்கும் முகத்தில் இருந்து வருகிறது. தங்கம் விலை இன்னும் குறையுமா என்கிற கேள்விக்கு இன்றைய ஓப்பனிங் பெல் ஷோவில் பங்கு சந்தை நிபுணர் ரெஜி தாமஸ் கூறியபோது, சர்வதேச சந்தையில் தங்கம் விலை இப்போது இறங்கும் முகத்தில் தான் இருக்கிறது எனவும், ஆனால் பெரிய அளவில் தங்கம் விலை இன்னும் இறங்க வாய்ப்பில்லை என்றும், கச்சா எண்ணெய் விலை தற்போது எகிரி இருக்கிறது, இதனால் பணவீக்கம் அதிகரிக்கும் எனவும், பணவீக்கம் அதிகரிக்கும் போது தங்கம் விலை மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று கூறியுள்ளார். தங்கம் போன்ற உலோகங்களை பொறுத்தவரை முதலீடுகளை விட ட்ரேடிங் செய்வதே சிறந்தது எனவும், நீண்ட கால முதலீட்டிற்காக SIP முறையில் தங்கத்தில் முதலீடு செய்து வருபவர்கள் தாராளமாக முதலீட்டை தொடர்ந்து செய்யுங்கள் என்ற தகவலும் வெளியானது.
தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் இளம் தலைமுறையினர் மற்றும் அரசியல் கட்சியினர் வெற்றி தோல்விகளை சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று என்பதை இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்று குறிப்பிட்டார். அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வாக்களிக்க கோரி மக்களிடம் சென்றது போலவே தற்போது தங்கள் கட்சி இளம் தொண்டர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுக்க வேண்டும் எனவும், தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் யாரும் எவ்விதமான தீவிரமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது என்பதை தலைவர்கள் அறிக்கையாக வெளியிட வேண்டும் எனவும், தலைவர்கள் சொன்னால் மட்டுமே இளைஞர்கள் அதை கேட்பார்கள் என்பதால் இது அந்தந்த கட்சிகளின் சமூக பொறுப்பாக கருதப்படுகிறது. அதேபோன்று பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள சினிமா நடிகர்களும் தங்கள் ரசிகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், தேர்தல் முடிவுகளை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை இளைஞர்களிடம் உருவாக்க தவறினால் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் சில பதிவுகளின் மூலம் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் சுட்டி காட்டாமல் அனைத்து கட்சிகளிலும் தீவிர கொள்கை பற்றாளர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், நம் கட்சிதான் வெற்றி பெறும் என்ற கற்பனையில் இருப்பவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பெரும் தலைவர்களை பலமுறை தோல்வியை தழுவிய வரலாற்றை சுட்டிக்காட்டி தேர்தல் முடிவுகளை அமைதியான முறையில் எதிர்கொள்ளும் மனநிலையை உருவாக்க வேண்டியது அவசியம் என நீதிபதி கிருபாகரன் தனது உரையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் கோடையின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. பல இடங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி வருவதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். வெப்பத்தை தணிக்க இளநீர், நுங்கு, பழச்சாறுகள் ஆகியவற்றை மக்கள் நாடி வருகின்றனர். வரும் நாட்களில் வெப்பம் இன்னும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்க உங்கள் சட்டைப்பையில் ஒரு வெங்காயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என பேசியுள்ளார். மேலும் தான் காரில் செல்லும் போதும் அல்லது தங்கியிருக்கும் இடங்களிலும் குளிர்சாதன வசதியை பயன்படுத்துவதில்லை என்றும், இந்த வெங்காய முறையே தனது ஆரோக்கியத்தின் ரகசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் பூர்வமான ஆதாரமில்லாத அமைச்சரின் இந்த பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விக்னேஷ் ராஜா தயாரிப்பில் தனுஷ், மமிதா பைஜு நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் கரா. ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்திருக்கும் இந்த படம் வரும் 30ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் கர படத்தின் தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தனுஷ், இது நான் நடித்த படமோ விக்னேஷ் ராஜா எடுத்த படமோ தயாரிப்பாளரின் படமோ கிடையாது எனவும், இது மக்களாகிய உங்களின் படம், நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்பது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எனவும், மக்களின் பிரச்சனையை சரியான வழியில் சொல்லும் படம் தான் மக்களுக்கான படம். ரிலீஸுக்கு முன்பு நான் ரொம்ப நம்பிக்கையுடன் சில படங்களை பற்றி பேச மாட்டேன் எனவும், இந்த படம் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னை நம்பி தியேட்டருக்கு செல்லுங்கள், இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனவும், குழந்தைகளை தவிர மற்ற அனைவருக்கும் தங்களை திரையில் பார்ப்பது போன்று இருக்கும், தங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை கண்ணுக்கு தெரியும் எனவும், அந்த வழி தெரியும், அதற்கான தீர்வு தெரியும், அதற்கான வெற்றி தெரியும், அதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து தியேட்டருக்கு செல்லலாம் என்று பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மூத்த மகன் யாத்ரா விரைவில் சினிமாவில் அறிமுகமாக போகிறாரா என்று தனுஷிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்த அவர், சூழ்நிலை காரணமாக நான் 16 வயதிலேயே நடிக்க வந்துவிட்டேன், அவனுக்கு இப்போதுதான் 19 வயதாகிறது எனவும், இன்னமும் அவன் எனக்கு ஒரு குழந்தையாகத்தான் தெரிகிறான் என்றும், அவன் என்னவாக போகிறான் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியுள்ளார். உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்தில் ஒரு குத்து, அந்த ஆளுக்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து என நடிகர் முத்துக்காளை வடிவேலுவிடம் சொல்லும் நகைச்சுவை காட்சி ரொம்பவே பிரபலமான நிலையில், நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் சிலர் இதே ரேஞ்சில் இறங்கி வேலை பார்த்துள்ளனர். அதாவது பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான எல். முருகனுக்கு ஆதரவாக அவரது தொகுதியில் பிரச்சாரம் செய்துவிட்டு அடுத்த நாளே திருவள்ளூர் திமுக வேட்பாளரான வி.ஜி. ராஜேந்திரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கல்லூர் நேரு நகரை சேர்ந்தவர் சும்சுதீன். இவரின் மகன்கள் முபாரக் வயது 30, அமீர் உசேன் வயது 23. இவர்கள் இருவரும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்த வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர். பிறகு இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த நிலையில் போதைப்பொருள் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மற்ற கைதிகளுடன் இருவரும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டனர். இந்த நெட்வொர்க் மூலமாக வெளிமாநிலத்திலிருந்து மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை வரவழைத்து உள்ளூரை சேர்ந்த தங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கைமாற்றி
குடியாத்தம் பகுதியில் விற்கத் தொடங்கியுள்ளனர். சிறையில் இருந்தபடியே அண்ணன் தம்பி இருவரும் போதைப்பொருள் விற்பனையில் தங்களின் குடும்பத்தினரையும் ஈடுபடுத்தியதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த நிலையில் குடியாத்தம் அடுத்துள்ள லட்சுமணாபுரம் மேம்பால பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பைக்கில் வந்த இருவரை மடக்கினர். பைக்கில் பின்பக்கம் அமர்ந்திருந்த முபாரக்கின் தந்தை சும்சுதீன் தப்பி ஓடினார். பைக்கை ஓட்டி வந்த குடியாத்தம் ஷெரீப் நகர் 4வது தெருவை சேர்ந்த அர்மான் சிவா வயது 30 என்பவர் சிக்கி உள்ளார். அவரிடம் 4 கிலோ எடையிலான கஞ்சா இருந்தது. அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் முபாரக்கின் மனைவி சம்ரீனுக்கும் தொடர்பிருப்பதாக தெரிய வந்தது. இதையடுத்து முபாரக்கின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மேலும் 4 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சிறையில் உள்ள முபாரக் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் முபாரக்கின் மனைவி சம்ரீன் மற்றும் உறவினர் அர்மான் சிவா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தப்பி ஓடிய முபாரக்கின் தந்தை சம்சுதீனையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்தியாவின் மாநிலங்களை ஒப்பிடும் வகையில் மட்டுமே இருந்துவிடாமல் தெற்காசியாவிலே தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தனித்துவமாக முன்னெடுத்து செல்லும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தொழில்துறையிலும் இதர துறைகளிலும் பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் வெளிப்பாடாக தமிழ்நாடு தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வெற்றி பயணத்தில் தொடர்ந்து வருகிறது என ஒன்றிய புள்ளியியல் விவரமே உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் உள்ளிட்ட பல தடைகளையும் கடந்து 2025-26 நிதியாண்டில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட உள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சி கண்டுள்ளது. திராவிட நாயகரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரவணைப்பில் வளரும் நம் தமிழ்நாடு எனவும் 2030க்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கை உறுதியாக தனது கையில் எடுத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்றும், இந்த வளர்ச்சி அடுத்த 5 ஆண்டுகளும் தொடரும் என்றும், இந்த பாதையை வலுப்படுத்தி முதலீடு, தொழில், வேலைவாய்ப்பு வளர்ச்சியை முன்னெடுத்து வரும் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி இது எனவும், தமிழ்நாடு வளர்கிறது, தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, தமிழ்நாடு தொடர்ந்து வெல்லும் என்று பதிவிட்டுள்ளார். பெண்ணாகரத்தில் சட்டவிரோத மதுக்கடை அடித்து நொறுக்கிய பெண்கள் ஓட்டம் பிடித்த உரிமையாளர். தங்கள் கிராமத்தில் இயங்கி வந்த சட்டவிரோத மது விற்பனை கடைகளை கிராமத்து பெண்கள் ஒன்று கூடி அடித்து உடைத்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை கொலை செய்ய முயற்சித்ததாக கலிபோர்னியாவை சேர்ந்த நபர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு தொடர்பான மறு ஆய்வை வெள்ளை மாளிகை தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேலூரில் 41.5 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துடன் உச்சம் வெயில் தொட்டதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரவாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.